வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல நாசா எரிகற்களோட தாக்குதல்லேருந்து பூமியை காப்பாத்துறதுக்காக கண்டுபிடிச்சிருக்க ஹேமர் அப்படின்ற ஸ்பேஸ் கிராஃப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எரிகற்கள் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். இந்த எரிகற்கள் கோள்களுக்கு இடையிலையும் பூமியை சுற்றியும் காணப்படுது. சில சமயம் இந்த எரிகற்களால் பூமிக்கு ஆபத்து ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் நாசா ஹேமர், அதாவது ஹைப்பர் வெலாசிட்டி ஆஸ்ட்ராய்ட் மிட்டிகேஷன் மிஷன் ஃபார் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் வெஹிக்கிள் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை கண்டுபிடிச்சிருக்கு. இதன் மூலமா எரிகற்களோட பாதையை பூமியிலிருந்து மாற்ற முடியும். இந்த ஹேமரை கண்டுபிடிச்சதுக்கு முக்கியமான காரணமே 101955 பெனு அப்படின்ற எரிகற்கள் தான். இந்த எரிகற்கள் 2135 செப்டம்பர் 25 பூமியை தாக்கும்னு ஒரு கணிப்பு சொல்லியிருக்கு. இதன் மூலமா வெளிப்படுற ஆற்றல் 1945 ஜப்பானோட ஹிரோஷிமால வெடிச்ச பாம்பை காட்டிலும் 80,000 மடங்கு அதிக அளவு ஆற்றலை வெளியிடும்னு நாசா விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க. இந்த ஹேமர் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கைனடிக் இம்பாக்டர் என்ற பொருளை எரிகற்கள் மீது செலுத்தி அதோட பாதையை பூமியை அடைய விடாம மாத்துது. இப்போ நம்ம 25 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது எரிகற்கள் பூமியை அடையும் சொல்ற அந்த காலத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த ஹேமரை செலுத்தினாலும் 7 ஹேமர்கள் இருந்தா மட்டும்தான் பூமியை தாக்கக்கூடிய அந்த எரிகற்களை முழுமையா அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நாசா பெனு அப்படின்ற அந்த எரிகல்லுக்கு பக்கத்துல ஒரு நியூக்ளியர் பாம் எக்ஸ்ப்ளோஷனையும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்ப்ளோஷன் மூலமா பெனுவோட சர்ஃபேஸ் ஆவியாகி அதன் மூலமா எரிகல்லோட சைஸ் கம்மியாகவும் சான்ஸ் இருக்குன்னு நாசா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நாசா அதோட நெட்வொர்க் டெலஸ்கோப் மூலமா தொடர்ச்சியா பெனு எனப்படும் அந்த எரிக்கல்ல ஆய்வு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பொதுவாகவே 460 அடி அகலத்தில் இருக்க எந்த ஒரு எரிக்கல்லையும் தன்னோட கண்காணிப்புக்குள்ள நாசா கொண்டு வந்திருக்கு. அது மட்டுமே இல்லாம இந்த ஹேமரோட முக்கியமான பணியே பூமியை தாக்கக்கூடிய எரிகற்கள் பூமியை சென்றடையாம அதோட பாதையை மாற்றி அதை வேறொரு பாதைக்குள்ள செலுத்துறது மட்டும்தான். என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல பூமியை தாக்கக்கூடிய எரிகற்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நாசா கண்டுபிடிச்சிருக்க ஹேமர் அப்படின்ற ஸ்பேஸ் கிராஃப்ட் பற்றி பார்த்தோம். இந்த மாதிரி அறிவியல் சம்மந்தமான கேள்விகள் உங்களுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் சயின்ஸ் சம்மந்தம் இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.